இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் மே 3. தொடர்ச்சியான ஆவியில் நிறைந்த ஜீவியம் வேண்டும். எபேசு கிறிஸ்தவர்களுக்கு எபேசியர் 5:18 பவுல் கூறும்போது, அவர்கள் ஏற்கனவே பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் அவர்களை ஆவியில் நிறைந்திருக்கும்படி புத்தி சொன்னார். அதனுடைய பொருள், அவர்கள் ஆவியினால் தொடர்ச்சியாய் நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான். தொடர்ச்சியான ஆவியின் நிறைவில் நடந்திடும் புருஷர்களும் ஸ்திரீகளுமே ஆவியில் நிரம்பினவர்கள் என கூறப்பட தகுதி உள்ளவர்கள். இருப்பினும் அவ்வாறு நான் நிறைந்திருப்பதை மற்றவர்கள் கூறலாமே அல்லாமல் நாம் சாட்சி சொல்லக்கூடாது. மோசேயினுடைய முகம் தேவனுடைய மகிமையினால் பிரகாசித்த போது மற்றவர்கள் கண்டார்கள், ஆனால் அவனோ அதை அறியாதிருந்தான். யாத்திராகமம் 34:29-30 ஆவியில் நிறைந்திருப்பதன் பொருள் கிறிஸ்துவின் ஆவியினால் நிறைந்திருப்பதே ஆகும். ஆகவே நம் ஜீவியத்தில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சுவாபத்தின் கனி நம்மிடத்தில் இருந்தால் மாத்திரமே நாம் ஆவியில் நிறைந்திருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். இதை குறித்த சாட்சியை நாம் சொல்லிட தேவையில்லை. ஏனெனில் நம் ஜீவியத்தின் தொனி நம் வார்த்தைகளின் தொனியை விட அதிக சத்தம் உள்ளதாகும். ஆவியில் நிறைந்த ஜீவியத்தை தெளிவாக விளக்குவதற்கு பவுல் கலாத்தியர் 2:20 கூறிய வசனத்தை விட வேறு சிறந்த விளக்கம் எதுவும் காண முடியவில்லை. அந்த வசனம் கூறும் விளக்கம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்பதே ஆகும். இயேசுவின் ஜீவியத்தை நமக்குள் உருவாக்குவதை அன்றி ஆவியில் நிறைந்திருப்பதன் நோக்கம் வேறு என்ன இருக்கிறது? ஆகவே எந்த அளவு நம் சுய வாழ்க்கை சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவின் ஜீவியம் நமக்குள் வெளிப்பட்டிருக்கிறதோ அந்த அளவே நாம் பரிசுத்தாவியினால் நிறைந்திருக்கும் மெய்யான அளவாய் இருக்கிறது. ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, நாள்தோறும் ஆவியில் நிறைந்து வாழும் ஜீவியமே எங்களில் கிறிஸ்துவின் சாயலை கொண்டு வரும் என அறிந்தோம். மெய்யான அந்த திவ்ய ஜீவியத்தையே எங்களுக்கு தந்தருளும். ஆமென்.